நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேங்கப்பா. அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேங்கம்மா. போயிட்டு வா கண்ணே. போயிட்டு வாப்பா. சரி நானும் கிளம்புறேன். கொஞ்சம் சாப்பிட்டாவது போங்க. ஏற்கனவே நேரமாச்சு, பண்ணையார் வேற திட்டுவாரு. நான் வரேன். இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள். என்னங்க என்ன ஆச்சு? என்னான்னு தெரியல புள்ள, கொஞ்ச நாளாவே தலை சுத்துது. ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கணும்ல. இவர் தாங்க இந்த ஊர் பெரிய மனுஷன். இந்த ஊர் பண்ணையார். பண்ணையார் சுந்தரம் வீட்டுக்கு வராரு. எதுக்கு வராருன்னு பார்ப்போம். ஏண்டா சுந்தரம், ஏண்டா 2 நாளாக வேலைக்கு வரல? சாமி அவருக்கு உடம்பு சரியில்லைங்க சாமி. நல்லா தானே இருக்கான், என்ன செத்தா போயிட்டான்? கை நீட்டி காசு வாங்கும்போது இனிக்குது, வேலைக்கு வர கசக்குதா? ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உடம்பு சுகமாச்சுன்னா வந்துடுறேங்க ஐயா. உன்னால் முடியலன்னா உன் பையனை அனுப்புடா. ஐயா அவன் பள்ளிக்கூடம் போகிறாங்க ஐயா, அவனை போய் பெற்றவங்க கடனை அடைக்கதாண்டா புள்ள. நாளைக்கு அவன் வேலைக்கு வந்தே ஆகணும் சொல்லிவிட்டேன். ஐயா ஐயா உன் காலில் வேணா விழுறங்க ஐயா, அவனை விட்டுருங்க ஐயா. அப்பா எனக்காக நீங்க யார் காலையும் விழ தேவையில்ல, நான் வேலைக்கு போறேன். இது புள்ள இந்த வர்றா, மறுபடியும் என்ன உன் வீட்டுக்கு வர வச்சிடாத. வந்தா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. இவர் தாங்க இந்த ஊரோட பள்ளிக்கூடத்து ஆசிரியர் விஜயராமன். இவர் இப்போ சுந்தரம் வீட்டுக்கு வராரு. எதுக்கு வராருன்னு பார்ப்போம். வணக்கம் அதே ஐயா, நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்லங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பையன் 2 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏங்க பள்ளிக்கூடம் வரல? அது வந்து அவன் வேலைக்கு போகிறாங்க ஐயா. என்ன சுந்தரம் சொல்கிறீங்க? உங்களுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஐயா எங்கள் நிலமை அப்படி ஆயிடுச்சிங்க ஐயா. என்னங்க சுந்தரம் உங்கள் நிலமை? தமிழ்ச்செல்வன் நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு நல்ல எதிர்காலமும் இருக்குது. உங்களை மாதிரி அவனும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணுமா என்ன? ஒருவன் கல்வி கற்பது தடுப்பது பெரிய தப்பு, அதுவும் பெற்றவங்களே செய்கிறது மகா பாவம். இது அவனோட போகிறதில்ல, அவன் பரம்பரையும் சேர்த்து அடிமைத்தனத்திலிருந்து மீள போகிற விஷயம். இது உங்களுக்கு சரின்னா தாராளமாக செய்யுங்க. நான் வரேங்க. வாதர் ஐயா கொஞ்சம் நில்லுங்க, வாங்க பண்ணையார் வீட்டரையும் போயிட்டு வரலாம். என்றா சண்முகா, மாட்டுக்கு தண்ணி வச்சாச்சா? ஆச்சுங்க. மஞ்ச வெட்ட ஆள் வந்தாச்சா? அதுவும் ஆச்சுங்க. அங்கே யார் அது? 2 பேர் வர மாதிரி இருக்குது. நம்ம சுந்தரமும் வாதரையமா தெரியுதுங்க. வரட்டும் வரட்டும். என்றா சுந்தரம், வாதியார் கூப்பிட்டு வந்துருக்குற? நாங்கள் தமிழ்ச்செல்வனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோங்க. கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்க. அது வரைக்கும் அவன் இங்கே வேலை செய்யணும், அதுதான் தலையெழுத்து. இங்கே யாரோட தலையெழுத்தையும் யாரும் தீர்மானிக்க முடியாது. என்ன மீறி கூட்டிகிட்டு போயிடியா? இங்கே கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். என்னங்க பண்ணையார், உலகம் தெரியாத ஆளாக இருக்கிறீங்க? சட்ட விதி 24 படி 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளும் கல்வி கற்கணுங்கிறது விதி. இது கூட உங்களுக்கு தெரியல. இது இல்லாமல் 1098 அப்படிங்கிற ஃபோன் நம்பர் வேறு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஃபோன் பண்ணால் போதுங்க, உங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. நீங்களே விட்டால் உங்களுக்கு மரியாதை, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். தமிழ்ச்செல்வனை கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் வர்றோம். தமிழ்ச்செல்வன் தொடர்ந்து பள்ளிக்கு செல்கிறான். சில ஆண்டுகளுக்கு பின்
வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பது நிஷாந்தி. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. பூஞ்சோலை அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் 497 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றுள்ளார். வாங்க வாத்தியார் ஐயா. உங்கள் பையன் மாவட்டத்திலே முதல் மதிப்பெண்ணாக 497 எடுத்திருக்காங்க. ஐயா அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. உங்கள் மகனை கலெக்டரே படிக்க வைக்க போவதாக அறிவிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் ரோட்டரி கிளப் மூலமாக உங்கள் பையனுக்கு 50,000 பரிசு வேற அறிவிச்சிருக்கிறாங்க. ஐயா என் கஷ்டமெல்லாம் திந்து போச்சுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. 8 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்ம ஊருக்கு புதிதாக டாக்டர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்பட்ட நோய்களை டாக்டர் ஐயாவிடம் அணுகி இனிமேல் தீர்த்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. ஐயா, டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, எப்படியாவது பண்ணையார் காப்பாத்தீங்கய்யா. பதட்டப்படாதீங்க. என்னப்பா ஆச்சு? ஐயா, யாரோ வெடிச்ச பட்டாசு பண்ணையார் வீட்டில் பட்டு அங்கே இருந்த சிலிண்டர்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சு வீடு ஃபுல்லாக நெருப்பு எரிஞ்சிருச்சுங்க. அதை அணைக்க போன பண்ணையார் நெருப்புலேயே மாட்டிட்டாருங்க. டாக்டர், நீங்கள் தான் எப்படியாச்சும் அவரை காப்பாற்றணும். சீக்கிரம் கொண்டு வாங்க. பண்ணையாரையா, நீங்கள் முழுசாக குணமாயிட்டீங்க. இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர். ஐயா, ஒரு நிமிஷம். என்னை யாருன்னு தெரியுதுங்களா? நீங்கள்? ஆமாம், நான் தான் சுந்தர மகன் தமிழ்ச்செல்வன். என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர். என் காசு பணம் சொத்து எல்லாம் நெருப்பில் அழிஞ்சு போச்சு. ஆனால் நான் எந்த படிப்பை தடுத்தனோ அந்த படிப்பு தான் என் உயிரையே காப்பாத்துச்சு. என்னை மன்னிச்சிடுங்க தம்பி. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க பண்ணையார் ஐயா. நீங்கள் தவற உணர்ந்ததே எனக்கு போதும். இனி ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்யுங்க, அது போதும். சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஐயா.